போட்டி தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதிகமான நான் ராஜ்குமார். இந்த வீடியோல டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் லேட்டஸ்டா இருந்த டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர் எல்லாமே நம்ம டீடைல்டு டிஸ்கஷன் நம்ம சேனல்ல பார்த்துட்டு இருக்கோம். டெய்லி நைட் 9 மணிக்கு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். லாஸ்ட் 1 வீக்கா நம்ம பார்க்கல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹாஸ்பிட்டல் போனதுனால 1 வீக் பார்க்க முடியல. மறுபடியும் அதை கன்டினியூ பண்ண போறோம். சரிங்களா? டெய்லி நைட் 9 o'clock ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பருடைய லைவ் டிஸ்கஷன் உங்களுக்கு இருக்கும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த லைவ்ல புதுசா ஜாயின் பண்றீங்க. எல்லாருமே கேட்கக்கூடிய சந்தேகம், ஏற்கனவே பார்த்த லைவ் எல்லாமே நான் எப்படி அட்டென்ட் பண்றது, ஏற்கனவே பார்த்த வீடியோஸ் எல்லாம் நான் எங்க போய் செக் பண்றது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஆல்ரெடி இது எல்லாமே நம்ம பிளேலிஸ்ட்ல ஆட் பண்ணி வச்சிருக்கோம். டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஜிஎஸ் கொஸ்டின்ஸ் அப்படின்னு இருக்கும், ஜெனரல் ஸ்டடிஸ் அப்படின்னு இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்கான லிங்க் இந்த வீடியோ கீழே நான் கொடுக்குறேன். சரிங்களா? ரெகுலரா நைட் 9 மணிக்கு அந்த லைவ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர் இப்ப லேட்டஸ்டா என்ன மாதிரி ஸ்டாண்டர்ட்ல கொஸ்டின் கேட்கறாங்க, எந்தெந்த ஏரியாக்கள்லாம் கொஸ்டின் கேட்கறாங்க, கொஸ்டின் என்ன மாதிரி இருக்கு, கொஸ்டினுடைய ஆப்ஷன் என்ன மாதிரி இருக்கு, நம்ம வெறுமனே கொஸ்டின் ஆன்சர் அது மட்டும் பார்க்காம கொஸ்டின் அதே போல அது ரிலேட்டடா இன்னும் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த கொஸ்டின் என்ன மாதிரி கேட்டிருக்காங்க, இன்னும் அது ரிலேட்டடான தகவல்கள் தான் நம்ம பார்க்கறோம். அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். வெறுமனே கொஸ்டின் பேப்பர் அப்படின்னா நீங்க டிஎன்பிஎஸ்சி வெப்சைட் போயிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டவுன்லோட் பண்ணிட்டு படிக்கலாம். பட் இந்த லைவ் டிஸ்கஷன்ல நம்ம எக்ஸ்ட்ரா டேட்டா பார்க்க போறோம். இந்த எக்ஸ்ட்ரா டேட்டா தான் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். விருப்பம் இருக்கிறவங்க அந்த லைவ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி நைட் 9 மணிக்கு. ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா லைவ்க்கான நோட்டிபிகேஷன் வராது. அதனால டெலிகிராம் லிங்க் நான் கொடுக்குறேன். சரிங்களா? அந்த வீடியோ கீழே அதிகமான டீமுடைய டெலிகிராம் லிங்க் நான் கொடுக்குறேன். அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. இது இல்லாம டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தனியா டெலிகிராம் லிங்க் இருக்கும், குரூப் 4 தனியா டெலிகிராம் லிங்க் இருக்கும். மெயினா அதிகமான டீம் அப்படின்னு ஒரு டெலிகிராம் சேனல் இருக்கும், அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். டெய்லி நைட் 9 மணிக்கு உங்களுக்கு லிங்க் அப்டேட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? லைவ் 9 மணில இருந்து 9:15 ஸ்டார்ட் ஆயிடும். இனிமே கரெக்டா 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்றோம், பிளான் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்ப நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா இந்தியாவின் வரலாறு பகுதி பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே ஒரு 6 பார்ட் பார்த்திருக்கோம். இன்னும் கொஸ்டின்ஸ் இருக்கு. சரிங்களா? இந்தியாவின் வரலாறு மட்டுமே ஏற்கனவே 200 வினாக்கள் ரீசெண்டா கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே என்னென்ன கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிஎஸ் மேக்ஸ் இது எல்லாமே இருக்கக்கூடிய 2 கொஸ்டின் பேப்பர் நம்ம கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். இப்ப பாக்குறது 3வது கொஸ்டின் பேப்பர். ஏற்கனவே பார்த்த 2 கொஸ்டின் பேப்பர்லயும் 100 வினாக்கள் இருக்கும். இப்ப 3வது பார்த்துக்கூடிய இந்த கொஸ்டின் பேப்பர் இந்தியாவின் வரலாறு, இந்த கொஸ்டின் பேப்பர்ல 200 வினாக்கள் இருக்கு. ஹிஸ்டரி மட்டுமே இந்தியாவின் வரலாறு அப்படின்ற டாபிக்ல 200 கொஸ்டின்ஸ் நமக்கு இருக்கு. சோ இந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே போல பிளேலிஸ்ட் நான் சொன்னேன் இல்லையா, டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஜிஎஸ் கொஸ்டின் மட்டுமே ஏற்கனவே ஒரு 18 வீடியோக்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ரீசெண்டா நடந்த எக்ஸாம்ஸ் உடைய கொஸ்டின் பேப்பர் ஒரு 18 வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். எல்லா வீடியோமே ஏறக்குறைய ஒரு 45 மினிட்ஸ் இல்ல 50 மினிட்ஸ் 1 hour மினிமம் 30 மினிட்ஸ் உங்களுக்கு 1 hour வரையும் வீடியோஸ் இருந்திருக்கும். இதுவரையும் பார்க்காதவங்க அந்த வீடியோஸ் எல்லாமே ரெகுலரா டைம் கிடைக்கும் போது பாருங்க. டெய்லி நீங்க படிக்கிறது இல்லாம ரெகுலரா கொஞ்சம் கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு வாங்க. சரிங்களா? வினாக்கள் எப்படி கேட்கறாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பதான் தேர்வு அறையில போயிட்டு நம்ம ரொம்ப தைரியமா ஒவ்வொரு வினாக்களுக்கும் சரியான முறையில் ஆன்சர் பண்ண முடியும், தெளிவா போக முடியும். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் லேட்டஸ்ட் கொஸ்டின் பேப்பர் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு தேர்வு அறையில உங்களுக்கு தைரியத்தை கொண்டு வரும். சரிங்களா? தப்பு இல்லாம தெளிவா ஆன்சர் பண்றதுக்கு ரொம்பவே கை கொடுக்கக்கூடியது இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், அதே போல லேட்டஸ்ட் கொஸ்டின் பேப்பர். சரிங்களா? பிளேலிஸ்ட்கான லிங்க் இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். ரெகுலரா பிளேலிஸ்ட்ல வீடியோஸ் எல்லாமே ஆட் பண்ணிடுவோம். ஒவ்வொரு டைமும் வீடியோ ஆட் பண்ணும்போது அதுலயும் ஆட் பண்ணி கொடுத்துறோம். டைம் இருக்கும்போது பார்த்து ஃபாலோ பண்ணி படிச்சுட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. நன்றியுடன் அதிகமான குழுவும் கட்டளை தவம் ஆற்றலாம். நன்றி, வணக்கம்.